எல்லாருக்கும் வணக்கம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, "தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்" அப்படிங்கிற நம்மளுடைய விஜய் சாரோட படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்துடைய ப்ரிவ்யூ தான் இப்ப பார்க்க போறோம். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியால வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிற விஷயம், அதே மாதிரி இன்னும் சில பேர் வந்து சிங்கப்பூர் மாமா சொன்னாரு, மலேசியா இவரு சித்தப்பா சொன்னாரு, அதே மாரி சென்சார் போர்ட்ல வந்து படம் வந்துச்சு. அத பார்த்துட்டு வந்து நான் இத சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு நெறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் Twitterல வந்து சில பேர் வந்து போஸ்ட்லாம் போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு என்ன விஷயம் புரிய மாட்டேங்குதுன்னா, அதே மாரி நம்ம வெங்கட் பிரபு சாரோட இன்டர்வியூ, பிரேம்ஜி அவர்களுடைய இன்டர்வியூ இதெல்லாம் நெறைய பார்க்கும்போது சில விஷயம் என்னன்னா, அவங்க படத்துக்காக, அவங்க ப்ரமோஷனுக்காக சில பேர் பண்றாங்க. கொஞ்சம் அதிகமா பேசுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கெட் இருக்கட்டும். பட் ஆனா என்னன்னா, மீடியாக்கள் என்ன பண்ணுதுன்னா, படத்த ப்ரமோட் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல, படத்த வந்து ஓவர் ஹைப் அப்படிங்கிற ஒரு இடத்த நோக்கி நகர்த்திட்டு இருக்கிறாங்க. படம் வந்து இவங்க என்ன சொல்றாய்ங்க, அர்ச்சனா அவர்கள் என்ன சொல்றாங்க, புடியூசர் என்ன சொல்றாய்ங்க, நம்ம ஹைப் அதிகமா வேணாம். ஏன்னா படத்துக்கு நம்ம வந்து ஹைப் ஏத்த ஏத்த, அதே மாரி இந்த சீன் அப்படி இருக்கும், இந்த சீன் அப்படி இருக்கும்னு சொல்லி பயங்கரமா பேச வச்சு, ஒவ்வொரு டைரக்டரையும் பேச வச்சு, உள்ளுக்குள்ள இருக்க ஆர்டிஸ்ட்டையும் பேச வச்சு, ஓரளவுக்கு பேசலாம். ரொம்ப ஜாஸ்தி சொல்லும்போது என்ன ஆயிரும்னா, அது தியேட்டர்ல போய் பார்க்கும்போது அது அந்த இம்பாக்ட் குடுக்காது அப்படின்னு, அந்த குடுக்காம போயிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில வந்து ஆடியன்ஸ் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆவாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லல. அதாவது நம்ம கோட் படத்துடைய புரொடியூசர் அர்ச்சனா அவர்கள் சொல்றாங்க. ஸோ அது சரியான விஷயம் தான். ஜெயிலர் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வெற்றி அடைஞ்சது அப்படிங்கிறதுக்கு உண்டான காரணத்த சொன்னாங்க. வேட்டையன் படமும் நல்லா வரும், கூலி படம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க எல்லாமே ஒரு புரொடியூசர் வந்து எப்படி நடந்துக்கணுமோ அதுக்கு தகுந்த மாரி அவங்க பெர்ஃபெக்ட்டா வந்து பேசியிருக்காங்க. நல்ல விஷயம் தான். படம் வந்து பார்த்தீங்கன்னா, 3 மணி நேரம் 3 நிமிஷம் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம முதல்ல வந்து யோசிக்க வேண்டிய விஷயம். இப்போ வந்து பக்கமா ஒரு படம் வந்துச்சுல்ல, சூர்யா சாட்டர்டே அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்து தமிழ்ல வந்துச்சு. தெலுங்குல வந்து ஏதோ சனிவாரமோ ஏதோ சம்திங் படம். நம்முடைய நானி படம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 51 நிமிஷம் படம். அந்த படத்த நேத்து நான் வந்து பார்த்தேன் நானு தியேட்டர்ல. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ரொம்ப லென்த்தா தெரியுது படம். 2 மணி நேரம் 51 நிமிஷம் படம் இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்குது. சூர்யா வந்து பயங்கரமா நடிச்சிருக்கிறாரு. அதே மாரி வந்து பிரியங்கா மோகன் கூட நல்லா நடிச்சிருக்காங்க. நானியும் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன கான்செப்ட் தான். அத வந்து ரொம்ப பெருசா வந்து ஊதி பெருசு பண்ணி நல்லா பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனா என்னன்னா, பாடல்கள் வருது, காமெடி இருக்குது, அதே மாரி வில்லன்களுக்கு உண்டான ஸ்பேஸ் குடுக்கப்பட்டிருக்குது. எல்லாமே குடுத்தால் கூட, அந்த 2 மணி நேரம் 50 நிமிஷம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய லென்த்தான ஒரு டைம் மாதிரி ஒரு தோற்றம் வருது. ஸோ, இந்த கோட் திரைப்படத்தில வந்து மிக முக்கியமாக நம்ம வந்து யோசிக்க வேண்டிய விஷயம், அந்த 3 மணி நேரம் அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் எப்படி வந்து எந்த பீக்ல கொண்டு போய் முடிக்கப்படுது. படம் வந்து ஆரம்பிச்ச 20 நிமிஷத்துக்குள்ள என்ன கதைய நோக்கி நகருது அப்படிங்கிற இடத்துக்குள்ள முழுசா போய் சேர்ந்துரணும். இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்குறோம். இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய இடத்த கொண்டு வந்து சேர்த்தோம். நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் சாருடைய அந்த ஏஐ உடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல, அது எதுக்கு உள்ள கொண்டு வந்திருக்காங்கன்னா, அது தேவையில்லாமல் புகுத்தப்பட்டதா? இல்ல வந்து அவருக்கு ட்ரிபியூட்க்காக மட்டுமே புகுத்தப்பட்டதா? இல்ல கதைக்காக சரியா வந்து உட்கார்றதுக்காக குடுக்கப்பட்டுச்சா? அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இதுல நெறைய வந்து ரிவீல் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல வந்து கடைசியில சிஎஸ்கே மேட்ச் நடக்க போகுது. ஸோ, அப்ப மேட்ச் நடக்கும்போது அங்க நடக்கிற கலவரத்தையும், அங்க உள்ளுக்குள்ள மேட்ச் நடக்கும்போது தோனி அவர்களுடைய சின்ன ரெஃபரன்ஸ் அந்த மாரி ஒரு விஷயத்த காட்டுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி விஜய் அவர்கள் வந்து குடும்பத்தோட ஏதோ படம் பார்க்க போவாரு. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, அது படம்னு கிடையாது. அஜித் சாரோட ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் அவங்களே அப்டேட் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம சொன்னது கிடையாது. நம்ம எதையும் ரிவீல் பண்ணல. இதெல்லாம் வந்து பிச்சு பிச்சு கேட்க கேட்க வெங்கட் பிரபுவா இருக்கட்டும், இல்ல வந்து நம்முடைய பிரேம்ஜியா இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம வைபவா இருக்கட்டும், இவங்க எல்லாத்துட்டயும் அவங்க கேட்க கேட்க அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ, அப்ப படத்த போய் பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு என்ன மனநிலை வரும்? ஏற்கனவே படம் 3 மணி நேரம். ஸோ, இப்ப ஏற்கனவே வந்து ஒரு சர்ப்ரைஸா சில விஷயங்கள உணரணும் அப்படின்னு சொல்லி உள்ள போறவங்களுக்கு, உள்ள போறதுக்கு முன்னாடியே சர்ப்ரைஸ் வந்து குடுத்துட்டா, அத பத்தி பேசிட்டா, ஆடியன்ஸ் எப்படி வந்து ரசிப்பாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் மீடியாக்களும் புரிஞ்சுக்கணும். நாளைக்கு படம் வந்து 11 மணிக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு இம்பாக்ட் உருவாயிரும். ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிற ஒவ்வொரு ரிவ்யூவரும் என்ன பண்றாங்க, உள்ள போனோனே ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு உருட்டிர்றாங்க. நம்ம உட்பட அதான் பண்ணுவோம்னு வைங்களேன். இப்ப நம்ம வந்து பெரிய ரிவ்யூவர்லாம் கிடையாது. நம்ம ஒரு சாதாரண ஒரு சின்ன சேனலோட ரிவ்யூவர். நம்மளுடைய ரிவ்யூனால வந்து எத்தன பேர் பார்க்க போறோம்? ஒரு 1000 பேர், 2000 பேர் பார்ப்பாய்ங்க. அவ்வளோதான் பார்ப்பாய்ங்க. ஸோ, அந்த இடத்து வரைக்கும் தான் நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. பட் ஆனா, இங்க இருக்கிற வந்து ரிவ்யூவர்ஸ் இந்த பேமெண்ட் வாங்கிட்டு பண்ற ரிவ்யூவர்ஸ்லாம் சில பேர் சொல்றாங்கல்ல. நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். மக்கள் காரி துப்புன படத்த பயங்கரமா இருக்கும்பாய்ங்க. நல்லாவே இல்லைன்னு சொன்ன படத்த பயங்கரமா இருக்கும்பாய்ங்க. மக்கள் வந்து நல்லா கொண்டாடிட்டு இருக்கிற படத்த கமர்ஷியல் சினிமாவ ரொம்ப கிண்டல் பண்ணி ரிவ்யூ பண்ணுவாய்ங்க. இதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. இதுல முதல்ல என்ன ஒரு ப்ராப்ளம்னா, அ அந்த படத்துல வந்து இந்த 3 மணி நேரத்துக்குள்ள யுவன் சங்கர் ராஜா அவர்கள் போட்ட அந்த 4 பாட்டு வருது. அதுல வந்து நம்மளுடைய விசில் போடு பாட்டு வந்து டான்ஸ் அகெயின்ஸ்ன்னு சொல்லி அது அந்த பாட்டு போயிரும். அப்புறம் வந்து ஒரு மெலோடி சாங் ஒண்ணு இருக்கு. அந்த பாட்டு வந்து ஓரளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அந்த மெலோடி சாங் ஒண்ணு. பவதாரணி அவர்கள் சின்ன சின்னன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு. ஆனா பல பேர் வந்து அத ரசிக்கல. அது ஏன்னு எனக்கு தெரியல. இப்ப லாஸ்ட்டா வந்த பாட்டு கூட அந்த மட்டங்கிற பாட்டு கூட நம்ம த்ரிஷா அவர்களுடைய இது இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க கேமியோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்படி போட்டு பாட்டு மாரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போமே!
எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணிக்கலாம். பட் ஆனா இதுல என்ன விஷயம்னா, இந்த பாடல்கள் மீதி இருக்க 2 பாட்டு இருக்குல்ல, சரியா போகாத 2 பாடல்கள் இருக்கு. இந்த பாட்டு எல்லாமே வந்து வியூ நெறைய எடுத்துருச்சே தவிர, அந்த விஜய் சாரோட படத்துல இருக்கிற அந்த பாட்டுக்கான அந்த இம்பாக்ட்ட வந்து உருவாக்காம இருக்கு. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட 20, 25 நிமிஷம் வந்து ஆடியன்ஸ வந்து ஹோல்டு பண்ணணும். பாட்டு வந்து நல்லாவே இல்லைனாலும், விஷுவலி அந்த பாட்டு வந்து கனெக்டடா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் படம் வந்து இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போ முடியும். அந்த செகண்ட் ஹால்ஃப் வந்து போர் அடிக்காம கொண்டு போற இடத்த நோக்கி நகர்த்த முடியும். ஸோ, ஃபர்ஸ்ட் ஹால்ஃப்க்குள்ள என்ன பாடல்கள் வருது? அந்த பாடல்கள் கதைக்குள்ள வர மாரி இருக்கா? கதையோட ஓட்டத்த தடுக்குதா? இதெல்லாம் வந்து நம்ம நெறைய யோசிக்கணும். இன்னும் வந்து ரூ. 400,00,00,000 செலவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த கேட்கும்போது ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா ட்ரெய்லர பார்க்கும்போது டி-ஏஜிங்க்கு செலவு நடந்திருக்கு. ஓகே. அதே மாரி சேசிங்கு அப்புறமேட்டு இந்த என்ன சொல்றது? சிஎஸ்கே மேட்ச் நடக்குது. அந்த செட் இதெல்லாம் ஓகே. எல்லாமே விஎஃப்எக்ஸ்ல பண்ணியிருக்காங்க. ஆனா ரூ. 400,00,00,000 செலவுக்கு அந்த பிரம்மாண்டம் வந்து நம்மளுடைய இதுல தெரியல. எதுல தெரியல? ட்ரெய்லர்ல தெரியல. பட் ஆனா படத்துல பார்க்கும்போது அது தெரியணும். அந்த ரூ. 400,00,00,000 போடப்பட்ட ரூ. 380,00,00,000 இன்வெஸ்ட்மென்ட் கரெக்ட்டா சொல்லியிருந்தான். 386ஓ 380ஓ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிரம்மாண்டம் தெரியும். நம்ப வந்து பிகில் திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது ரூ. 130,00,00,000 பட்ஜெட் போடப்பட்டு, அது 180,00,00,000 வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆச்சு. அதுக்கு மெயினான ரீசன் என்னன்னா, அந்த ரொபாட்டிக் கேமரா ஒண்ணு வரும்ல. அந்த ஆடுக்கு யூஸ் பண்ற ஒரு கேமரா வந்து அங்க பயன்படுத்துனாங்க. அதான் அந்த ஃபுட்பால் மேட்ச் நடக்கும்போது கேமரா அப்படி வந்து அப்படியே ஸ்லோவா வந்து எல்லாத்தையும் ஒவ்வொண்ணா அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி காட்டும்ல, அந்த கேமரா யூஸ் பண்ணனால, அது வந்து அதிக வாடகை உள்ள கேமரா அது. பயங்கர செலவு வச்சு அதுதான் வந்து பட்ஜெட் ரொம்ப அதிகப்படுத்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த படத்துல அப்படி என்ன மாதிரியான டெக்னாலஜி உருவாக்கப்பட்டிருக்கு? டி-ஏஜிங்க தவிர்த்து என்ன மாதிரியான விஷயங்கள் உருவாக்கப்பட்டிருக்குது? எதற்காக இவ்வளவு செலவு செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிறத படம் பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஏதோ ஒரு ஜர்னர் வந்து அவர் சொல்றதா சொல்லியிருக்காரு. அந்த ஜர்னர் வந்து நீங்க இன்னும் கண்டுபிடிக்கல. நான் வந்து ஆல்ரெடி ரிவீல் பண்ணிட்டேன். நீங்க இன்னும் கரெக்ட்டா கண்டுபிடிக்கல அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. வெங்கட் பிரபு சாரு. ஸோ அவர் குடுக்கப்பட்ட பில்டப்புக்கெல்லாம் படம் சரியான ஒரு பதிலை சொல்லுகிறதா, சொல்லலையா அப்படிங்கிற விஷயத்த நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். நான் வந்து வெங்கட் பிரபு மேல அவர்கள் வந்து எனக்கு என்னன்னா மங்காத்தா திரைப்படம் மாதிரி வந்து ஒரு நல்ல திரைப்படம் வந்து எதிர்பார்க்குறோம். வெங்கட் பிரபு அவர்கள் பண்ணதிலேயே ரொம்ப பயங்கரமான படம் வந்து மங்காத்தா படம். அதுக்கப்புறம் அது முன்னாடி இருக்க படம் நம்ம சென்னை 28 அதெல்லாம் விட்டுருங்க. அது வந்து என்டர்டெயின்மெண்ட். மங்காத்தா திரைப்படம்னா ஒரு வித்தியாசமான ஒரு முறையில வந்து ஒரு ஹீரோவ போர்ட்ரேட் பண்ணி காட்டப்பட்ட படம். இந்த திரைப்படத்திலயும் வந்து விஜய் சார ரொம்ப வித்தியாசமா காட்டியிருக்கோம். நீங்க இதுவரைக்கும் பார்க்காத விஜய் சார பார்ப்பீங்க அப்படிங்கிற மாரிலாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது எந்த அளவு நடக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம எதிர்பார்க்கிறோம். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, ப்ரிவியூல ஒரு படத்த வந்து எப்படிலாம் மனநிலைக்கு நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத தயார்படுத்திட்டு போணுமே தவிர, ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது, இந்த படத்த போய் பார்க்கக்கூடாதுங்கிற மனநிலையில எந்த படத்தையும் நான் பார்க்கக்கூடாதுன்னு நெனைப்பேன் நான். எனக்கு என்னன்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா, அந்த படத்த தியேட்டர்ல பார்த்துட்டு, பார்த்த பிறகு உங்களுக்கு பிடிக்கலைன்னா, நீங்க என்ன வேணாலும் கருத்து சொல்லலாம். விமர்சனம் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. எனக்கு உரிமை இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு உரிமை இருக்குது. பட் ஆனா படம் ரிலீஸ் ஆகி பார்த்துட்டு வந்தது தான் பேசணும். வரதுக்கு முன்னாடியே இந்த படம் நல்லா இருக்காது. இந்த படம் இப்படி போயிரும், அப்படி போயிரும். பேசி பிரயோஜனம் இல்ல. அதிகம் பேசக்கூடாதுங்கிறது தான் இப்போதைக்கு ஒரே விஷயம். ஏன்னா சோசியல் மீடியா ஒரு காலத்துல வந்து ஒரு படத்துக்கு ப்ரமோஷன் அப்படிங்கிறது பத்திரிக்கை தான். பத்திரிக்கையோட போஸ்டரு, அதுக்கப்புறம் டிவில குடுக்குற இன்டர்வியூ. இத தவிர்த்து வந்து பெரிய ப்ரமோஷன் கிடையாது. இப்போ அப்ப பேசுறதுக்கு உண்டான ஆட்களும் ரொம்ப கம்மி. இப்ப கில்லி படத்துக்குலாம் என்ன ப்ரமோஷன் நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? விஜய் சாரோடைய அந்த இன்டர்வியூ இன்ன வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். கில்லி படத்துக்கு வந்து அவர் குடுத்த இன்டர்வியூ. நான் வந்து டைட்டில் வந்து தா எழுத்துல வைக்கலாம்னு சொல்லி கேட்டேன் நானு. ஏன்னா வந்து தில் படமும், தூள் படமும் பெரிய ஹிட். அதனால எனக்கு வந்து தா சீரிஸ்ல வந்து பேர் வேணும்னு சொல்லி கேட்டேன். ஆனா இல்ல கில்லி தான் வேணும்னு சொல்லி வந்து தரணி தான் அடம்பிடிச்சாப்ல. ஆனா வந்து சரி ரைட் அவருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி வச்சுட்டேன். ஆனா வந்து அந்த படம் சொல்றேன். கில்லி வந்து எவ்வளோ பெரிய வெற்றி அடையுது அப்படிங்கிற விஷயத்தையே உணராமல் விஜய் அவர்கள் குடுத்த அந்த பேட்டிய இன்னும் கூட ரசிக்கிறோம். ஸோ, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஒவ்வொரு ஸ்டாரும் அதிக இடத்துக்கு போன உடனே, அவங்க இன்டர்வியூ குடுக்குறதே வந்து தவிர்க்கிறாங்க. அது மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து உருவாக்குது. என்ன உருவாக்குதுன்னா, படத்துடைய ப்ரமோஷன வந்து சரியான நேரத்துல கொண்டு போய் சேர்த்துறது இல்ல. இப்ப விஜய் அவர்கள் வந்து இந்த படத்த பத்தி பேசும்போது தான், அதுக்கு படத்துக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. இப்ப வந்து அரசியல் காரணங்களுக்காகவோ, வேற ஏதோ காரணத்துக்காகவோ நேரம் இல்லன்னு சொல்றாங்க அவங்க. ஆனா பட் அரசியல் காரணத்துக்காக ஆடியோ லான்ச் வந்து தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு வெளியிருந்து பார்க்கும்போது நமக்கு புரிதல். அவங்க என்ன வேணாலும் ரீசன் சொல்லட்டும். நமக்கு புரிஞ்ச விஷயத்த நம்ம எடுத்துக்கிறோம். பட் ஆனா, இன்னும் வந்து இந்த படத்துக்கான ப்ரமோஷன் விஜய் அவர்கள் கொஞ்சம் பேசியிருந்தா, இன்னும் கொஞ்சம் நல்லபடியான இன்னும் நெறைய விஷயங்கள் எதிர்பார்ப்புகள் கூடப்பட்டிருக்கும்னு நெனைக்கிறேன். தியேட்டர்ல நெறைய வந்து டிக்கெட்டுகள்லாம் புக் ஆயிருக்கு அப்படின்லாம் நெறைய பேர் சொல்றாங்க. டிக்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன உடனே காணாம போயிருச்சு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப என்னன்னா ஆன்லைன்ல ஹேஷ்டேக் போட்டு கோட் டிக்கெட் ஹெல்ப்ன்னு சொல்லிட்டு வந்துட்டு, தியேட்டர்ல போய் டிக்கெட்ட வாங்கி புட்டு, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சில ரசிகர் மன்றத்து ஆட்களா, இல்ல வேற ஆட்களா தெரியல. அவங்கலாம் டிக்கெட்ட வாங்கிட்டு வித்துட்டு இருக்காங்க. வாங்குன விலையோட டபுளா போட்டு வித்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ நடந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்து சரியான முதல்ல என்ன ஆகும்னா, எப்பயுமே ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகும்போது, முதல் நாள் வந்து டிக்கெட் வந்து பிளாக் செய்யப்படும். ரசிகர் மன்றங்கள் மூலமாக பிளாக் செய்யப்படும். இல்ல வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனிஸ் மூலமாக வந்து பிளாக் பண்ணப்படும். அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா 3 நாட்கள் வந்து பிளாக் பண்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு தெரியல.
பிளாக் பண்ணி வச்சுட்டு வெளியே வந்து டிக்கெட் வந்து வித்துட்டு இருக்கிறதுல எந்த விதத்தில் வந்து பொதுமக்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இப்போ ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது 50% ஃபர்ஸ்ட் ரசிகர் ஷோன்னு ஒன்று இருக்குல்ல, 7 மணி ஷோன்னு ஒன்று போடுவாங்க. இல்லை ஃபர்ஸ்ட் ஷோ 9 மணி ஷோ வந்து ரசிகர்களுக்கு மட்டுமே போய் பார்ப்பாங்க. அது வந்து நல்ல விஷயம் தான், சந்தோஷமான விஷயம். ஏன்னா ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தால் தான் பொதுமக்கள்கிட்ட போய் படத்தை ப்ரொமோட் பண்ண முடியும். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அடுத்த ஷோ இருக்குல்ல, 9 மணி ஷோக்கு அடுத்த ஷோவே வந்து பொதுமக்கள் உள்ள வரணும்னா ஒவ்வொரு ரசிகனும் எதிர்பார்ப்போம். பழைய ரசிகர்கள்லாம் இப்போ அப்படி இல்லை. முதல் நாள் முழுக்க நாங்க தான் பார்ப்போம் அப்படின்னு அடம்பிடிச்சா, அப்புறம் பொதுமக்கள் கிட்ட போய் படம் சேராமல் எப்படி ஒரு நல்ல இம்பாக்ட் வந்து உருவாகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த படத்துக்கு மட்டும் சொல்லி எந்த படமா இருந்தாலும் நான் சொல்றேன். வேர்ட் ஆஃப் மவுத் உருவாகிறதுக்கு லேட் ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஷோ வந்து எல்லா ரசிகர்களும் சந்தோஷமா பாருங்க, ரசிச்சு பாருங்க. முதல்ல 4 மணி ஷோ இருந்துச்சு. அப்ப இப்ப கிடையாது, 9 மணி ஷோ தான் நமக்கு. சரி, 9 மணி ஷோவையாச்சும் உட்காந்து ரசிச்சு எல்லா ரசிகர்களும் பாருங்க. அடுத்த ஷோவுக்கு அடுத்த பொதுமக்களை உள்ளுக்குள்ள கொண்டு வர வழியை பாருங்க. பொதுமக்கள் உள்ள கொண்டு வாங்க. டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிற கார்ப்பரேட்ல வந்து பல்க் டிக்கெட் புக் பண்றவங்க இவங்க மட்டுமே வந்து கிடையாது. அடிமட்ட ரசிகர்களை உள்ள கொண்டு வாங்க. அவங்க தான் வந்து பெரிய அளவுக்கு படத்தை கொண்டு போய் நிறுத்துவாங்க அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இது எல்லாமே பொதுவாக கடந்த 2-3 நாட்களில் பார்த்ததுனால தோன்ற விஷயத்தை பிரிவியூவில் எல்லாத்தையும் சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். சரி, விஜய் சாருக்கு இந்த திரைப்படம் ஒரு நல்ல திரைப்படமாக இருக்கும் அப்படின்னு வந்து ரசிகர்கள் பெரிய அளவுக்கு வந்து எதிர்பார்க்குறாங்க. பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. தமிழ் சினிமாவின் மிஷன் இம்பாசிபிள் அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமாக வந்து ஆன்லைனில் வந்து பில்டப்புகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்குமே பதில் நாளைக்கு கிடைக்க போது. வாருங்கள், நாளைக்கு பார்த்துவிட்டு இன்னும் மீண்டும் நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த படத்துக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கு? நீங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க? நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த கருத்து வந்து நீங்க தாராளமாக கமெண்ட்ல எழுதுங்க. நம்ம கமெண்ட்ல பேசுவோம். நன்றி, வணக்கம்.